அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காசால கடைசி 48 மணித்தியாலத்தில் 270க்கு மேற்பட்டவங்க மரணம் அடைஞ்சிருக்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கு வர சொல்லிய, ஆனால் எந்த நாளும் ஒவ்வொரு நாளும் அவங்க செய்கிறவன் அந்த படுகொலை குறைஞ்ச பாடு இல்லை. அப்போ அமெரிக்காடே இஸ்ரவேல்டே வந்து கூட்டு சேர்ந்து செய்த இந்த படுகொலைகளிட வந்து கொண்டு எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சு இருக்கிறதே ஒழிய குறைஞ்ச பாடு ஒன்று வந்து இல்லை. யுத்த நிறுத்தத்துக்கு வந்து கூப்பிட்டுற, ஆனால் அங்கே வந்து கொண்டு நடத்துகிற தாக்குதல்கள் வந்து கொண்டு எந்த விதத்திலையும் அவங்க நிப்பாட்டின பாடு இல்லை. அப்போ ஒரு யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கு ஹமாஸை கூப்பிடியதா இருந்தா முதல்ல அங்கால யுத்த நிறுத்தம் ஒன்றை வந்து ஏற்படுத்தணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஒன்று இருந்தேன்னு சொன்னாக்கா, அந்த யுத்தத்தை மூல அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு தான் பேச்சுவார்த்தைக்கு இவங்களை கூப்பிடுவோம். அங்கே பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறதுக்கும் வந்து கூப்பிட்டு கொண்டு வந்து நிற்கிற, அங்கே யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கிற இந்த யூதர்களுடையும் அமெரிக்காடையும் இந்த சதி திட்டங்கள் அந்த நாளிலிருந்து இந்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த நிலையில் ஹமாஸ் போராளிகள் வந்து கொண்டு இன்ன வரைக்கும் எங்களுக்கு கிடைச்சிச்சு வந்து கொண்டு நியூஸ் படி அவங்க இந்த யுத்த நிறுத்தத்துக்கு அவங்க இன்ன வரைக்கும் இனங்கள்ல மொத்த அவர்களோட கோரிக்கையும் காசா விட்டு சம்பூர்ணமாக அவங்களுக்கு முழுசாக வந்து வெளியாகணும். இஸ்ரவேல் ஆக்கிரமிப்பு ராணி அவங்களோட மண், அவங்க வந்து கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசாங்கம் ஹமாஸ், அவங்க தான் அந்த காசாட மண்ணை ஆட்சி செய்தது. அப்போ இந்த நிபந்தனை தான் வந்து அவங்கள்ட்ட வந்து முடிவாகவும் வந்து இருக்கிறது. நாளைக்கு அவங்களோட நிபந்தனைகள் வந்து கொண்டு மாறக்கூடுமா இல்லையான்னு சொல்கிறது தெரியுது. இன்றைக்கு கிடைச்சிச்சு தகவல் அடிப்படையில் அவங்க நேற்று சென்னதை தான் இன்றைக்கும் வந்து சொல்கிறது ஹமாஸால. அப்போ ரஷ்யாடையும் வந்து ஈரான்டையும் ஒரு சின்ன முருகல் உண்டு, போகிற ஒரு அறிகுறி ஒன்று தான் வந்து எங்களுக்கு காணக்கூடியதாக வந்து இருக்கு. முதல்ல ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ரஷ்யாட நட்பு நாடு இந்தியா, ஈரானை மீது நட்பு நாடாக இருந்ததுதான் வந்து இந்தியா, இன்னமும் அப்படி இருக்கிற. அப்போ பல நாடுகள் ரஷ்யாவோட நட்பாக இருந்த வந்து நாடுகளில் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கின காலத்தில் இந்த கிட்டத்தட்ட இந்த போர் 3 வருடத்துக்கும் மேலாக போகிற மாதிரி ஞாபகம். ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வந்து உக்ரைனுக்கு வந்து தேவைப்பட்ட எல்லா ஆயுத உதவிகளையும் வந்து செய்யும். ஆனால் ரஷ்யாட நட்பு நாடுகள்னு சொல்லி கூறப்பட்ட எந்த ஒரு நாடும் அமெரிக்காட வந்து கொண்டு பயத்துக்கு வந்து அமெரிக்காட சொல்ல கேட்டு அவங்களுக்கு தடை விச்சுன்னு சொல்கிற அந்த பயத்தாலையும் ரஷ்யாவுக்கு ஆரம்பத்தில் வந்து இந்த உக்ரைன் யுத்தத்தில் உதவி செய்யறதுக்கு ரஷ்ய நட்பு நாடுகள் யாரும் முன்னுக்கு வரல. முதல்ல இவங்களுக்கு போய் உதவி செஞ்ச நாடு வந்து இந்த ஈரான் ஒரு நாடு மட்டும்தான். கேள்விப்பட்டிருப்பீங்க, தற்கொலை ட்ரோன்கள் அதுகள் மூலமாக வந்து ஏறத்தாழ வந்து கொண்டு ஆயிரக்கணக்கு ட்ரோன்களை வந்து கொடுத்து உக்ரைன்ல இருந்து ரஷ்யா வந்து பின்வாங்கக்கூடிய சூழல் வந்து இருச்சு. அந்த ஒரு கட்டத்திலையும் காண ஈரான் இந்த உதவியால் வந்து இந்த ட்ரோன்கள் மூலமாக உக்ரைன் படைகளுக்கு பெரியோர் இழப்போண்ட இலக்க வச்சு உக்ரைன் படைகள் இந்த ட்ரோன்களாலே பின்வாங்கி வந்து பெய்த்து ரஷ்யாவுக்கு அந்த யுத்தத்தில் வந்து ஒரு லேசான ஒரு அமைச்சு கொடுத்த வந்து கொண்டு ஒரு யுத்தமாக அது ஆரம்பத்தில் வந்து இது அமைஞ்சிருந்தது. அதாவது ஈரான் இந்த தற்கொலை ட்ரோன்களால் பெரிய அழிவுகள் வந்து கொண்டு உக்ரைனுக்கு உண்டு பண்ண அந்த ட்ரோன்கள் இன்னமும் காண வந்து ஈரான்ட வந்து மிசைல்களாக, பேலஸ்டிக் மிசைல்களாக இருக்கலாம், ஷார்ட் ரேஞ்ச் வந்து மிசைல்களாக இருக்கலாம், லாங் ரேஞ்ச் மிசைல்களாக இருக்கலாம், அடுத்தது வந்து கொண்ட ஹைப்பர்சோனிக் மிசைல்கள், ஃபட்டாவான், பலதரப்பட்ட ஆயுத தளபாடங்கள் இன்னமும் காண ஈரான் ரஷ்யாவுக்கு கொடுத்து கொண்டான் இருக்குது. அவனோட நட்பு நாடுகள் யாரும் வந்து கொண்டு இவ்வளோ காலத்து இப்போ புதுசாக தான் வந்து வடகொரியா வந்து இதில் ஜாயிண்ட் ஆகினது, நிலவில் இருக்கிற மாதிரி ஒரு 6-7 மாதத்துக்குள்ள மாதிரி. அப்போ இப்படியெல்லாம் வந்து உதவி செஞ்ச இந்த ஈரான் ரஷ்யா இப்போ இஸ்ரேல் வந்து கொண்டு ரஷ்யா யுத்தத்தில் அந்த 12 நாள் யுத்தத்தில் வந்து கொண்டு ரஷ்யா வந்து கொண்டு ஈரானுக்கு வந்து ஈரான் செஞ்ச உதவிகள் ஒரு 10% சரி செஞ்சோடு சொல்லி வந்து பார்த்தா நாங்கள் பார்த்த அளவில் வந்து அதுவும் இல்லாத மாதிரி தான் வந்து விளங்குது. அப்போ ரஷ்யாட வந்து கொண்டு Su-57 சுகை ரக வந்து கொண்டு 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டுகளை ஈரான் பல முறைகள் வந்து கேட்டும் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு கால தாமதம் ஆகினதும் வந்து கொண்டு ஒரு பக்கம், அவங்க அதை கால தாமதம் ஆக்கினோன்னு சொல்லியது ரெண்டாவது வந்து கொண்டு கேள்வியாக இருக்கிற. அவங்களுக்கு சரியான முறையில் அந்த யுத்த விமானங்கள் ஈரானுக்கு வந்து கொண்டு சேர்ந்தாண்டு செல்லியதும் அதுவும் ஒரு கேள்விக்குறி சந்தேகமாகத்தான் வந்து இருக்கிறது.
சில நேரம் ஒரு 4 வந்து கொண்டு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வந்து வந்திருக்கு. அதுவும் வந்து ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு இயலாத ஒரு நிலை தான் வந்து இருக்குது. S-400 ரஷ்ய தயாரிப்பு. அதுகளை வந்து எடுத்தேன்னு சொன்னக்கா வந்து கொண்டு உக்ரைனுக்கு வந்து உக்ரைன் யுத்தத்தில் இப்போ சமீபத்தில் கூட வந்து கொண்டு உக்ரைனால் ஏவப்பட்ட ட்ரோன்கள் வந்து இந்த S-400 வந்து கடந்து வந்து தான் வந்து ரஷ்யாவுக்குள்ள பல தாக்குதல்களை வந்து வெற்றிகரமாக நடத்திருக்கு. ஐரோப்பிய நாடுகளால் கொடுக்கப்பட்ட அந்த ட்ரோன்களால் S-400 அந்த அந்த ட்ரோன்களை வந்து கொண்டு எல்லாத்தையும் சுட்டு தள்ளி எல்லாத்தையும் போடுறதுக்கு இயலாமே. அதிலேயும் ஒரு சில ட்ரோன்கள் ரஷ்யாவுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்தி பல அழிவுகளை உண்டு பண்ண. அதே மாதிரி இந்து பாகிஸ்தான் வந்து கடைசியாக நடந்த அந்த 4 நாள் யுத்தத்தில் இந்தியா பாகிஸ்தான் அந்த யுத்தத்திலேயும் வந்து கொண்டு S-400 வந்து கொண்டு ஒரு நலவொன்று நடந்தோன்னு சொல்லி வந்து பார்த்தா இந்தியாலேயும் அந்த S-400 வந்து ஃபெயிலியர் ஆகின என்று சொல்லி அறிகுறித்தான் வந்து கொண்டு அதிகமாகவே வந்து இருக்குது. அப்போ ஈரான்ட வந்து விஷயத்தில் ரஷ்யாட வந்து கொண்டு இப்படியாப்பட்ட வந்து கொண்டு போக்குகள் கொள்கைகள் வந்து இப்படி போகிறதுக்கு போக்குல அப்போ ஈரானுக்குள்ள இஸ்ரேலால் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் F-35 F-16 மூலம் வந்து கொண்டு வந்து நடத்தப்பட்ட வந்து இந்த தாக்குதல்களை அப்போ ஈரான்ல வந்து கொண்டு பவார் 373 அது அவங்களே வந்து உள்நாட்டு தயாரிப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் விமான எதிர்ப்பு சாதனம் பவார் 373. அப்போ அடுத்த வந்து கொண்டு கோர்டாட் அதுவும் வந்து ஈரான் மேட் தான். அதராக்ஷ் அதுவும் வந்து கொண்டு ஈரான் மேட் தான். அப்போ இதில் ஒரு கேள்வி உண்டு வார அப்போ இந்த பவார் கோர்டாட் இது இந்த ஈரான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வச்சு அந்த இஸ்ரேலில் வந்து கொண்டு இஸ்ரேலால் நடத்தப்பட்ட வந்து அந்த தாக்குதல்களை வந்து பெரும்பாலானவைகளை வந்து கொண்டு அப்போ ஈரான் மேட் வந்து கொண்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துகளால் வந்து கொண்டு தடுத்தன்னு சொல்லி அறிகுறித்தான் இங்கனைக்கு எங்களுக்கு வந்து கொண்டு யோசிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறது. போரியல் வல்லுநர்கள்ட வந்து கருத்தை அது எனக்கு தெரியா இந்த விஷயத்தில் இது இவங்கள்கிட்ட வந்து கொண்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் வந்து மூலமாக ஈரான் மேட் வந்து கொண்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் பவார் போன்ற வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மூலமாக சில நேரங்களில் இதுகளை வந்து கொண்டு 100க்கு வந்து 80% இஸ்ரேலிட வந்து கொண்டு தாக்குதல்களை முறியடிச்சிக்கக்கூடிய வந்து கொண்டு ஒரு அறிகுறித்தான் இங்கனைக்கு வந்து இருக்குது. அடுத்த வந்து விஷயம் ஈரான்ட உள்நாட்டு தயாரிப்பு நான் ஏனைய காணொலிகள்லையும் வந்து நான் சொல்லி ஏன்டா இப்போ இந்த ரஷ்ய ஈரானை பற்றின வந்து இந்த கதைகள் இப்போ வர இப்போ பேச தொடங்கிட்டு எல்லாரும் ஏன்னா நான் ஏற்கனவே இது சம்மந்தமாக நான் பேசியிருக்கிறேன். அப்போ ஈரான் வந்து கொண்டு இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஈரான்ட உள்நாட்டு தயாரிப்பு அவங்கள்கிட்ட வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல் ஃபட்டாவன் மெடைனோ இப்படி வந்து காசர் அப்போ இப்படியாப்பட்ட வந்து கொண்டு முக்கியமான வந்து மிசைல்களை வந்து வச்சு தான் வந்து கொண்டு ஈரான்ட வந்து கொண்டு தாக்குதல் வந்து இஸ்ரேல் மீது வந்து நடத்தப்பட்டது. அப்போ இதுலேயே வந்து கொண்டு வந்து இஸ்ரேல்கிட்ட வந்து கொண்டு பக்கத்தில் இருந்த டேவிட் ஸ்லிமா இருக்கலாம், தாடா வந்து இருக்கலாம், அயன்டோமா வந்து இருக்கலாம், ஏரோ 1 2 3 வச்சிருக்குது. விட ஒரு ஏரோட வந்து கொண்டு 3லிருந்து வந்து ஒரு மிசைல் ஒன்றை வந்து வானத்தை நோக்கி எய்தத்துக்கு வந்து கொண்டு 4 மில்லியன் செலவாகுறான். ஏரோ 2 வந்து கொண்டு 2 மில்லியன் செலவாகுறான். ஒரு மிசைல் அடித்து வந்து பனியை போட்டதுக்குரிய ஒரு மிசைல்ட செலவு. அப்போ அவங்கள்கிட்ட வந்து கொண்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை அமெரிக்கா இஸ்ரேல்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் வந்து தாண்டி ஈரான்ட வந்து கொண்டு பலம்பிக்க வந்து கொண்டு ஏவுகணைகள் இஸ்ரேல்ட வந்து பல நகரத்துகளை அழித்தது நாம் காணக்கூடியதாக கேள்விப்பட்டக்கூடியதாக வந்து இருக்கிறது. பல நகரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. அப்போ ரஷ்யாவோட உதவியை இந்த பக்கத்துலேருந்து வந்து எடுத்து பார்த்தா ஈரான் தனிச்சு நின்று வந்து செஞ்ச ஒரு யுத்தமாக தான் வந்து கொண்டு எங்களுக்கு காணக்கூடியதாக வந்திருக்கிற இந்த யுத்தத்தை அதுதான் J-10 சீன தயாரிப்பு. அப்போ 4th ஜெனரேஷன் வந்து கொண்டு விமானங்களை வாங்குறதுக்குரிய அந்த ஒப்பந்தத்தை வந்து ஈரான் இந்த சைனாவோட வந்து போட்டு வெகு விரைவில் அந்த வந்து கொண்டு விமானங்கள் ஈரானை வந்து அடையிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆயுத ரீதியாக ஈரான் ஆயுதங்கள் ரஷ்யா வந்து போர்க்காலத்தில் 3 வருடத்துக்கு முன்னே பாவிக்கப்பட்டு அந்த ஆயுதத்துகள்கிட்ட வந்து பலம் என்ன பலவீனம் என்னன்னு சொல்லி ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா அன்றைக்கே தெரிஞ்சு. அப்போ இன்னும் ஈரான் வந்து ஆயுத உற்பத்திகளை வந்து முன்னுக்கு தான் வந்து வைத்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பாவுக்கு இது ஒரு பெரிய ஒரு குடைச்சலாக இருந்து கொண்டு இருக்கு.
அதனால தான் சில நாடுகள் வந்து ஈரான்ட வந்து விஷயத்தில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்த போக்கில் யூரோப் கண்ட்ரிகளில் சில நாடுகள் பேச்சளவில் பேசினதே தவிர முன்னுக்கு இதில் வரல. ஏன்டா ஈரானை பாய்ச்சி கொண்ட அவங்களுக்கும் இது பின்னேலுக்கு வந்து பெரும் பிரச்சனைகள் வரும். அடுத்தது அப்பாஸ் அராச்சி, ஈரான்ட ஃபாரின் மினிஸ்டர். சவுதியை வந்து கொண்டு அவங்களோட சேர்ந்து போகிறதுக்கு வந்து அவர் அப்போ சவுதியும் வந்து கொண்டு இஸ்ரேல் சார்பாக வந்து கொண்டு மிச்சம் வேலைகள் காசாவுக்கு எதிராக வந்து செஞ்ச ஒரு நாட்டிடம் வந்து பட்டியல் அவங்களும் இருக்கிற இவங்களை பற்றினையும் துபாய்களை பற்றினையும் வந்து பஹ்ரைனை பற்றியும் மிச்சம் உலக முஸ்லீம்களுக்கு அவ்வளோ கோபத்தில் வந்து இருக்கிற ஒரு முஸ்லீம் நாடுகளாக இருந்து கொண்டு தாண்ட இனத்தை சேர்ந்த வந்து மக்கள் இப்படி கொல்லப்படுற வந்து நேரத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மருந்துக்கு வழி இல்லாமல் நோய்களால் அவதிப்பட்டு ஒரு சிறைச்சாலைக்குள்ள வந்து வச்சு அந்த மனுஷரை இப்படி ஒரு கஷ்டம் கொண்டு வந்து படுத்தி அந்த மக்களை இப்படி வந்து கொலை பண்ற வந்து நேரத்திலே இந்த அரபு நாடுகள் இந்த மெத்தன போக்கால இவ்வளோ ஒரு அழிவொண்ட வந்து காசாவும் சந்திச்சு கொண்டிருக்கு. கவலை தர வேண்டிய வந்து ஒரு விஷயம் தான் வந்து இது. அப்ப அந்த அப்பாஸ் அராச்சி ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் சவுதியை வந்து கூப்பிட்ட வந்து நேரத்தில் அவங்களை அதை பற்றி எப்படின்னு வந்து கூப்பிட்டு அமெரிக்காட அடிமைத்தனத்தில் வந்து இருந்து வந்து கொண்டு அவங்கள்கிட்ட வந்து விலகி ஈரானோட சேர்ந்து போக சொல்லி அவங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா தொழில்நுட்பங்களும் ஈரான்டுள்ள வந்து ஹை டெக்னாலஜி வந்து கொண்டு முக்கியமான எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் எல்லா விதமான வந்து ஈரான்டுள்ள வந்து எல்லா அந்த யுத்த போர்க்காலத்துகளுக்கு சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் வந்து இவங்களோட பரிமாறிக்கூடிய சொல்லி. அப்போ சவுதியில வந்து முடிவு அமெரிக்காவை சார்ந்து இருக்குமா இல்லை ஈரானை சார்ந்து வருமானு சொல்லியதும் அது பெரியோரு கேள்வியாக தான் வந்து இருக்கிறது. அந்த நாடுகள் என்றைக்கு அமெரிக்காடு அடிமத்தனத்திலிருந்து வந்து விடுபட்டு வந்து வாரோ முழு உலகளாவிய வந்து கொண்டு முஸ்லீம்களுக்கும் அது ஒரு நல்ல காலமாக அமையுது. ஒரு நாட்டுக்கு மட்டுமல்ல எல்லா நாடுகளுக்கும். அப்போ இப்படியாப்பட்ட வந்து நிலையில காசால வந்து நடக்கிற இந்த அநியாயங்களும் இவன்களும் வந்து உட்டப்பாடு வந்து யுத்த நிறுத்தத்துக்கு வந்து கூப்பிட்டுற அங்கே யுத்தத்தை பண்ணி. அப்போ யுத்தத்தை நிப்பாட்டிட்டு வந்து நிறுத்தத்துக்கு வந்து கொண்டு கூப்பிட்டேன்னு சொல்லி சொன்னாக்கா பேசிட்டு கேளும். ஆனால் ஹமாஸ்ட வந்து முடிவு காசால் இருந்து இஸ்ரேல் வந்து கொண்டு ஆக்கிரமிப்பு இராணுவம் அந்த மண்ணை விட்டு வந்து வெளியேறாத வரைக்கும் யுத்த நிறுத்தத்துக்கு வந்து கொண்டு அவங்க எந்த விதத்திலையும் சம்மதிச்சாதுன்னு சொல்லியே வந்து கொண்டு எங்களுக்கு நியூஸ் தான் இன்ன வரைக்கும் கிடைச்சிருக்கிற. நாளைகளுக்கு சில நேரம் மாறுறதுக்கு உரிய வாய்ப்புகளும் வந்திருக்கிற. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வார மீதி வந்து நியூஸ்களோட நான் சந்திக்கிறேன். இந்த வந்து கொண்டு நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.